வெளியில் ட்ரக்கில் ஒரு பார்சல் இருந்துச்சுங்க. அதை அன்பாக்ஸ் பண்ணப்போ என்னென்னு பார்த்தப்ப வாட்டர் ஹீட்ரு. இந்த வாட்டர் ஹீட்ரு பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் கொஞ்ச நாளாகவே இந்த வாட்டர் ஹீட்ரு இஷ்யூ போயிட்டுருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பைப்பில் தண்ணி வருங்க. ஒரு சைடு ஹாட் வாட்டரும் ஒரு சைடு கோல்டு வாட்டரும் வரும். இந்த கொஞ்ச நாளாக ஹாட் வாட்டர் வரல, சுத்தமாக வரலைன்னு இல்லை, கொஞ்சம் ஒரு வெதுவெதுப்பான தண்ணி கொடுத்தாங்க. இருந்தாலும் அது வந்து பத்தாதுங்க. அது நல்லா நான் குளிர் தாங்கிக்குவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே. என்னால் குளிர் தாங்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கும், குழந்தைகளுக்கும், வயசானவங்களுக்கும் அது ஒரு பெரிய கஷ்டம். இந்த கஷ்டத்தை தீர்க்கறக்கு புது வாட்டர் ஹீட்டரே வாங்கிட்டாங்க. இது எப்படின்னா, அண்டர் கிரவுண்டில் ஒரு டேங்க் இருக்குங்க. அந்த டேங்க்கில் இந்த வாட்டர் ஹீட்டரை ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து நம்ம ஹாட் வாட்டர் கிடச்சிரும். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அவங்க 2 பேரும் இந்த ஹீட்டரை எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ என்னடா 1 மணி நேரம்னு நினைக்காதீங்க. இந்த பனியில் பாருங்கள், சைடில் எப்படி பனி கிடக்குதுன்னு. இந்த பனியில் வெளியில் போய் நின்னாவே கை ஃபுல்லாக விரைச்சிருங்க. நிஜமாலுமே உங்கள் பாவம்தான், கஷ்டப்பட்டு நகர்த்திட்டாங்க. நகர்த்தி எடுத்துகிட்டு வச்சுட்டாங்க. பாருங்கள், சின்ன பையன்காட்டி அங்கே எங்கே குதிக்கிறாரு. ஏஜ்டாக இருக்கிறவங்களாம் இந்த பனியில் நடக்கிறக்கே சிரமப்படுவாங்க. பாருங்கள், அந்த ட்ரக்கில் ஏதோ சுவிட்ச் மாதிரி இருக்குது, அதை அமுத்தி அப்படியே இறக்கிட்டாங்க. அது ஆடுது பாருங்கள், பிடிச்சிட்டாரு. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அவங்கள விட ஹைட்டாக இருக்குது அந்த ஹீட்ரு. அதை அப்படியே எடுத்து அதில் ஃபிட் பண்ணி அது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ பெல்ட் மாதிரி வச்சு டைட் பண்ணுறாங்க. பாருங்கள், அப்படியே சாய்ச்சி கீழே ஒரு இது போல் வீல் மாதிரி இருக்க மாட்டிருக்குது, அதை வச்சுட்டு அப்படியே இழுத்துட்டு போய்க்கிறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அன்பாக்ஸ் பண்ண குச்சியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே போட்டுட்டு போகக்கூடாதுங்க, போட்டால் ஃபைனு. அதனால் ட்ரக்குள்ளேயே எடுத்து போட்டு கிளம்பிட்டாங்க. தேங்க்யூ.